கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளையிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஹalleluya. இந்த காலவேளையிலே இந்த ஜைன் பிளெஸிங் டிவி மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திக்கிறதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஹalleluya. இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். சங்கீதம் 103 நம்ம பார்த்தோன்னு சொன்னால், என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று சொல்லி நம்ம அந்த வசனத்தில் பார்க்கலாம். ஹalleluya. நம்ம ஒவ்வொருத்தரும் நம்முடைய ஆத்துமாவுக்கு சொல்லிக்கணும், ஆண்டவரே என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று சொல்லி இந்த வருட துவங்கின நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும், இந்த கடைசி வாரம் வரைக்கும் கர்த்தர் நம்மை அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி வந்தார். ஹalleluya. அவருடைய சகல உபகாரங்களையும் மறவாமல் அவரை துதித்து அவரை கொண்டாடி அவரை உயர்த்துவோமா. ஹalleluya. தேவ தயாபரரை துதிப்பதில் எத்தனை ஆனந்தம், எத்தனை மகிழ்ச்சி. ஆமென். தேவதயாபரணை துதிப்பதில் ஓய்வதில்லை இனிமேல், துதிப்பதில் ஓய்வதில்லை இனிமேல். தேவதயாபரணை துதிப்பதில் ஓய்வதில்லை இனிமேல், துதிப்பதில் ஓய்வதில்லை இனிமேல். அற்புத கருத்தை கொண்டடியாரை காத்தணைத்தார், அற்புத கருத்தை கொண்டடியாரை காத்தணைத்தார். அனுதினம் சாற்றிடுவேன் அன்பருக்கு ஸ்தோத்திரமே, அனுதினம் சாற்றிடுவேன் அன்பருக்கு ஸ்தோத்திரமே. தேவதயாபரணை துதிப்பதில் ஓய்வதில்லை இனிமேல், துதிப்பதில் ஓய்வதில்லை இனிமேல். அண்டி நெருங்கினோரை என்று வரையும் தாங்கி, அண்டி நெருங்கினோர் என்று வரையும் தாங்கி, அன்றன்று வேண்டியதை அன்புடனே அளித்து வைத்தார், அன்றன்று வேண்டியதை அன்புடனே அளித்து வைத்தார். தேவதயாபரணை துதிப்பதில் ஓய்வதில்லை இனிமேல், துதிப்பதில் ஓய்வதில்லை இனிமேல். கண்ணிகளுக்கு தப்பி கண்மணி போல என்னை, கண்ணிகளுக்கு தப்பி கண்மணி போல என்னை எண்ணியே ஆதரித்த ஏதனை சோத்தரிப்பேன், எண்ணியே ஆதரித்த ஏகனையே சோத்தரிப்பேன். தேவதயாபரணி துதிப்பதில் ஓய்வதில்லை இனிமேல், துதிப்பதில் ஓய்வதில்லை இனிமேல். மன்னவன் இயேசுதாமே மகிமையில் தோன்றுகையில், மன்னவன் இயேசுதாமே மகிமையில் தோன்றுகையில், மணவாட்டியாக நானும் வானத்திலே சேர்ந்திடுவேன், மணவாட்டியாக நானும் வானத்திலே சேர்ந்திடுவேன். தேவதயாபரணை துதிப்பதில் ஓய்வதில்லை இனிமேல், துதிப்பதில் ஓய்வதில்லை இனிமேல். எப்படி போற்றுவேனோ என்னரும் நேசரையே, எப்படி போற்றுவேனோ என்னரும் நேசரையே, ஏற்றிய எப்பொழுதும் ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்பேன், ஏற்றிய எப்பொழுதும் ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்பேன். தேவதயாபரணை துதிப்பதில் ஓய்வதில்லை இனிமேல், துதிப்பதில் ஓய்வதில்லை இனிமேல். தேவதயாபரணை துதிப்பதில் ஓய்வதில்லை இனிமேல், துதிப்பதில் ஓய்வதில்லை இனிமேல். அன்னை தந்தையின் மேலாய் ஆதரித்தாரே தாங்கி, அன்னை தந்தையின் மேலாய் ஆதரித்தாரே தாங்கி, என்னை தன் சொந்தமாக ஏற்றுக்கொண்டார் ஸ்தோத்திரமே, என்னை தன் சொந்தமாக ஏற்றுக்கொண்டார் ஸ்தோத்திரமே. தேவதயாபரணை துதிப்பதில் ஓய்வதில்லை இனிமேல், துதிப்பதில் ஓய்வதில்லை இனிமேல், துதிப்பதில் ஓய்வதில்லை இனிமேல்.
ஹalleluya. அற்புதமாய் நடத்தி வந்த தேவனை துதிப்பதற்கு நம்ம ஓய்வதே இல்லை. ஹalleluya. நடக்கும்போது, உட்காரும் பொழுது, எழுந்திருக்கும் பொழுதும் அவரை துதித்து கொண்டே இருக்கணும் பாருங்க. ஹalleluya. அவரை துதிக்கிற பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளா, ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகளா கர்த்தர் நம்மை அபிஷேகித்து வைத்திருக்கிறார். ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இன்னொரு பாட்டு பாடலாம். ஹalleluya. பூரண அழகுள்ளவரே என் இயேசுவே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமே, 10,000 பேரிலும் சிறந்த நேசரே என்று சொல்லி அவரை உயர்த்துவோமா. ஹalleluya. பூரண அழகுள்ளவரே என் இயேசுவே, பூரண அழகுள்ளவரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமே, 10,000 பேரிலும் சிறந்த நேசரே, போற்றுவேன், வணங்குவேன், துதி பாடி மகிழ்வேன். பூரண அழகுள்ளவரே என் இயேசுவே, பூரண அழகுள்ளவரே, பாவமதை போக்க வந்த தேவாட்டு குட்டியே, பரிசுத்த ரத்தம் இந்த ஜீவாதிபதியே, பாவமதை போக்க வந்த தேவாட்டு குட்டியே, பரிசுத்த ரத்தம் என்ற ஜீவாதிபதியே, மருதோன்றி பூங்கோத்தை கிச்சிலி பழமே, ஒருவரை மாபெரும் காரியம் செய்பவரே, போற்றுவேன், வணங்குவேன், துதி பாடி மகிழ்வேன். பூரண அழகுள்ளவரே என் இயேசுவே, பூரண அழகுள்ளவரே, மனுக்குல இருள் நீக்கும் நீதியின் சூரியனே, ஒருவரும் சேராத ஒளியில் இருப்பவரே, மனுக்குல இருள் நீக்கும் நீதியின் சூரியனே, ஒருவரும் சேராத ஒளியில் இருப்பவரே, ஏக சக்கராதிபதி, விடிவெள்ளி நட்சத்திரமே, அல்பாவும் ஓமேகாவும், ஆதியும் அந்தமுமே, போற்றுவேன், வணங்குவேன், துதி பாடி மகிழ்வேன். பூரண அழகுள்ளவரே என் இயேசுவே, பூரண அழகுள்ளவரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமே, 10,000 பேரிலும் சிறந்த நேசரே, போற்றுவேன், வணங்குவேன், துதி பாடி மகிழ்வேன். பூரண அழகுள்ளவரே என் இயேசுவே, பூரண அழகுள்ளவரே, அழகினை இழந்தே அந்த கேடடைந்தீரே, முள்முடி சூடியே ஐங்காயம் ஏற்றவரே, அழகினை இழந்தே அந்த கேடடைந்தீரே, முள்முடி சூடியே ஐங்காயம் ஏற்றவரே, என் பாவம் போக்க உம்மை போலாக்க, ஜீவன் தந்தீர் ஈசனாய் எனக்காய், போற்றுவேன், வணங்குவேன், துதி பாடி மகிழ்வேன். பூரண அழகுள்ளவரே என் இயேசுவே, பூரண அழகுள்ளவரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமே, 10,000 பேரிலும் சிறந்த நேசரே, போற்றுவேன், வணங்குவேன், துதி பாடி மகிழ்வேன். பூரண அழகுள்ளவரே என் இயேசுவே, பூரண அழகுள்ளவரே. ஆமென். ஹalleluya. பூரண அழகுள்ளவர், அழகில் சிறந்தவர். ஆமென். நமக்காக அந்த அழகை இழந்தார். மனுக்குல இருள் நீக்கும் நீதியின் சூரியனாய், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் இருக்கிறவராய், ஏக சக்கராதிபதியாய், விடிவெள்ளி நட்சத்திரமாய், அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் ஆனவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஹalleluya. இந்த காலவெளியிலே நமக்காக எழுந்தருளி இருக்கிறார். இந்த புதிய நாளிலே ஆமென். கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு அவரை ஆராதிப்போமா. ஹalleluya. Thank you Lord. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை நீர் மனதார
நினைத்தீர் ஆண்டவரே. எங்களை நீர் மறவாமல் நினைத்தீர் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீ நல்லவர், நீர் கிருபை நிறைந்தவர் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால் எங்களை நிறைத்தீரே, எங்களுக்கு போதுமானவராய் ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா, எங்களை நடத்தி வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஒரு குறைவில்லாமல் பாதுகாத்தீரே அப்பா. ஸ்தோத்திர ராஜா, எல்லா பலவீனங்களை நீக்கி எங்களை ரட்சித்தீரே, எங்களை பாதுகாத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயாப்பா, நன்றி ஆண்டவரே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வோம். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தான் ஐயா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தான் ஐயா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சொல்லுவோமா? பலவீன நேரங்களில் பலனை தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, என்னுடைய பலவீன நாட்டிலே, இந்த வருடம் முழுவதும் ஆண்டவரே, என்னுடைய பலவீன நேரங்களிலே எனக்கு சுகத்தை தந்தீரே. ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளினாலே என்னை சுகமாக்கினீரே. இந்த நாளில் என்னை சுகத்தோடு பலத்தோடு ஜீவனை தந்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சார்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சார்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி
சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். ஹalleluya. ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோப்பா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திர ராஜா. நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்களுமே துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, தகப்பன் தன் பிள்ளை சுமக்கிறது போல ஆண்டவரே எங்களை சுமந்து வந்தீரே ராஜா. தாய் தன் பிள்ளை தேற்றுவது போல எங்களை தேற்றினீரே அப்பா. ஸ்தோத்திர ராஜா. ஹalleluya. நடத்தி வந்த பாதைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா, எத்தனையோ சூழ்நிலைகள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே சறுக்கிற ஆண்டவரே சறுக்கி ஆண்டவரே நாங்கள் விழும்போது அப்பா உம்முடைய கிருபைகளை தூக்கி உயர்த்தினது அப்பா, உம்முடைய கிருபைகளை தாங்கினதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்களுமே துதிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திர ராஜா. ஹalleluya, ஹalleluya. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. கரு போல சுமந்தீரே. நன்றி, 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 நன்றி. இதயத்தில் சுமந்தீரே. நன்றி. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே. நன்றி, 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 நன்றி. கரு போல சுமந்தீரே. நன்றி. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்லை. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்லை. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே. நன்றி, 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 நன்றி. கரு போல சுமந்தீரே. நன்றி. ஹalleluya. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. உம்முடைய பிள்ளைகளை நடத்தி வந்தீரே, கரம் பிடித்து ஆண்டவரே அப்பா, சிறு பிள்ளையை போல எங்களை நடத்தி வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே பலன் தேவைப்பட்ட பொழுது எங்களுக்கு பலனை தந்தீரே. ஆண்டவரே, சத்துவம் இல்லாத நேரத்தில் சத்துவத்தை பெருக பண்ணினீரே. ஸ்தோத்திர ராஜா. எங்களை போஷித்தீரே, எங்களை உடுத்துவித்தீரே அப்பா. சத்துருக்கள் மத்தியில் எங்களுக்கு பந்தியை ஆயத்தப்படுத்தி எங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகித்தீரே. எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும்படி செய்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திர ராஜா. எங்கள் வயதை திரும்ப வாழ வயது போல் ஆக்கி கழுகை போல பலன் தந்து எங்களை உயர பறக்க வைத்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய காரியங்கள் எல்லாம் உம்முடைய கரத்திலே எடுத்தீரே அப்பா. ஸ்தோத்திர ராஜா.
நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். குடும்பமா எமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஒவ்வொருவராய் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரே அப்பா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உங்க பாதத்தை முத்தமிடுகிற ஆவியானவரே எமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலவெளியிலே கர்த்தாவே அப்பா இன்னும் ஆண்டவரே அப்பா என்னோட வாழ்க்கையில மாற்றங்கள் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே என்னென்ன காரியங்களுக்காக உடைய சமூகத்துல உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ இந்த காரியத்தின் மேலெல்லாம் நீர் அசைவாடும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், உடைய கரை இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா அந்த வருட கடைசியில ராஜா ஆண்டவரே உடைய பிள்ளைகள் மேல உடைய கரை இறங்கட்டும் பா. ஸ்தோத்திரம் ராஜா, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியோப்பா. உடைய பிள்ளைகளை நிரப்புங்க ராஜா, சமாதானத்தினாலே சந்தோஷத்தினாலே நன்மையினாலே ஆண்டவரே உடைய பிள்ளைகளை திருப்தியாக்குவீராக ராஜா. ஹalleluya. அப்பா என்ன வாக்குத்தத்தங்களோடு உடைய பிள்ளைகள் ஆண்டவரே உடைய சமூகத்தில் இருக்கிறார்களோ இந்த வாக்குத்தத்தத்தின் பேரில் உடைய கரை இறங்கட்டும் ஆண்டவரே. வார்த்தையினால் ஆண்டவர் வாயினால் சொன்னதை கரத்தினாலே நிறைவேற்றுகிற தேவன், நீர் மாறாத நேசர் ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையின் வல்லமை ஆண்டவரே இப்பொழுது வெளிப்படட்டும் ஆண்டவரே, வெளிப்படட்டும் ஆண்டு ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் மேலும் ஆண்டவரே இறங்கட்டும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஹalleluya, ஹalleluya. நன்றியோடு நாங்கள் இந்த காலவெளியில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் ராஜா, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஓயாமல் உம்மை துதித்துக் கொண்டே இருப்போம் ஆண்டவரே. அப்பா நானும் எங்கள் குடும்பமும் ஆண்டவரே உம்மை உயர்த்து கொண்டே இருப்போம் ராஜா. ஹalleluya. உம்மை போல ஒருவரும் இல்லை ஆண்டவரே. நீர் எங்கள் ரட்சகர், நீர் எங்கள் மீட்பர், நீர் எங்கள் ராஜாதி ராஜா ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திர ராஜா, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹalleluya. கர்த்தர் இந்த காலவெளியில் நமக்கு நல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டோட வார்த்தையை தியானிக்கலாம். இந்த வருடம் துவங்கின முதல் நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் எத்தனையோ பாடுகள் வந்தாலும் நம்மை கைவிடாமல் நம்மை வலுவாமல் பாதுகாத்து இந்த நாளிலே கடைசி நேரத்தில் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹalleluya. வெற்றி சிறந்த நாயகராய் ராஜாதி ராஜாவாய் நம்முடைய இதய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ஹalleluya. நம்ம நிறைய இந்த வருஷத்துல நம்ம பார்த்துருப்போம். கர்த்தர் அதிசயமா நடத்தி வந்திருப்பாரு. எத்தனையோ டைம் நம்ம நினைச்சிருப்போம் நம்ம அவ்வளவுதான் காலி, நம்ம இதோட பினிஷ்டு அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு புதிய காரியத்தை செய்து நம்மை திருப்தியாக்கி நம்மை புது கிருபையினால நிரப்பி சந்தோஷமாய் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருப்பாரு. ஹalleluya. அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில பாருங்க. ஏன்னா நம்முடைய மனுஷ இதயத்துல பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு பயம், ஒரு அவிசுவாசம் வந்துடும். ஒரு சூழ்நிலையை பார்த்தா ஐயோ இது இப்படி முடியுமோன்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் அவருடைய இடத்திலிருந்து நம்ம பார்த்தோன்னு சொன்னா அதெல்லாம் ஒன்றுமே இல்லாம ஆண்டவர் மாற்றி அவருடைய கண்மலையிலே தமது கூடாரத்தின் மறைவிலே நம்மளை ஒளித்து பாதுகாப்பாரா. ஹalleluya. ஒளித்து கண்மலை மேல உயர்த்துவாரா. ஹalleluya. அப்படிதான் நம்முடைய தெய்வம் நம்மை நடத்தி வந்தார் பாருங்க. என்னுடைய வாழ்க்கையில கூட எங்க குடும்பத்துல ஒரு பலவிதமான ஒரு நெருக்கமான சூழ்நிலை, என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை எல்லாம் வந்தப்போ நான் ஆண்டோட சமூகத்துல அழுது, ஆண்டவரே நீர் பெரியவரா இருக்கிறீர், ஆண்டவரே எங்க சூழ்நிலை மத்தியில நீர் பெரியவரா இருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவர் என்னை துதித்து கொண்டே இருந்த பொழுது ஆண்டவர் புதிய காரியங்களை செய்தார். பெரிய காரியங்களை, எட்டாத அறியாத காரியங்களை கர்த்தர் இந்த வருடத்துல எங்களுக்கு செய்து முடித்தார். ஹalleluya. அதே போல கர்த்தர் உங்களுக்கும் செய்திருப்பார் என்று நான் நம்புகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. ஆமென். பாருங்க, நிறைய பேரை அருமையானவர்களை நம்ம இழந்து இருக்கலாம் நம்மளோட குடும்பத்துல. அது ஒரு பெரிய பாரமா நம்முடைய இருதயத்துல இருக்கும். அதுக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்யணும்னா
எல்லாத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி தான் செலுத்தணும். வேற என்ன பண்ண முடியும் இல்லைங்களா? ஆண்டவர் வந்து ஏற்ற நேரத்துல ஏற்ற காரியங்களை செய்கிறவரா இருக்கிறாரு. சிலரை நம்ம அன்பானவர்களை இழந்திருந்தாலும் அவர்கள் தேவனுடைய சமூகத்துல அவங்க இளைப்பாரி ஆண்டோட சமூகத்துல ஆண்டோட பிரசன்னத்துல அவங்க மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஹalleluya. ஏன்னு சொன்னா கோதுமை மணியானது அது நிலத்துல விழுந்து சாகணுமா, அப்பதான் அது பல ஆயிரம் கோடிக்கணக்கான கோதுமை மணிகளை அது கொடுக்க முடியும் பாருங்க. அது விதைக்கப்படணும் பாருங்க. அதனால ஆண்டவர் ஏற்ற நேரத்துல ஆண்டவர் வந்து அவங்க ஆண்டோட சமூகத்துல அவங்கள எடுத்திருப்பாரு. ஹalleluya. ஏன்னு சொன்னா வந்து ஒரு கோழி வந்து முட்டை போட்டுச்சுன்னு சொன்னா அந்த முட்டை மேல அது அடக்காத்துட்டே இருக்கும்போது ஒரு நாள் என்ன செய்யும்னா அந்த அந்த முட்டையோட ஓடானது அது வந்து மண்ணுக்கு போயிடும். அப்ப அதுக்குள்ள இருந்து அந்த கோழி குஞ்சு பாத்தீங்கன்னா அது ஜீவன் உள்ளதா வெளிப்படும். அப்படிதான் ஆண்டவர் வந்து அவருடைய பிள்ளைகளை உருவாக்கி அவங்கள பாதுகாத்து வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு ஒரு முடிவு வருதுன்னு சொன்னா அவங்க வந்து அவங்க மறு ஜீவன் அடைஞ்சு ஆண்டோட சமூகத்துல அவங்க இளைப்பாரி சந்தோஷமா இருக்கும்படியாதான் கர்த்தர் எடுத்திருப்பார் பாருங்க. ஹalleluya. அதனால யார் நம்மளை விட்டு விலகுனாலும் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். நம்மை விட்டு விலகாதவர், நம்மை விட்டு கொடுக்காத தேவன் நம்மோடு உண்டு. ஹalleluya. கடைசி வரை மரண பரியந்தம் கர்த்தர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். மரித்தேன் ஆனாலும் சதா காலம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. ஹalleluya. அவர் இம்மானுவேலாய் ராஜாதி ராஜாவாய் நம்மை நடத்துகிற தேவன். ஹalleluya. யாருகிட்டையும் நம்மை விட்டு கொடுக்காம எந்த சூழ்நிலையில் நம்மை கைவிடாம நம்மை தேற்றி அரவணைத்து பாதுகாத்து நம்மை உயர்த்துகிற தேவன் தான் நம்மளோடு கூட உண்டு. ஹalleluya. எங்க அப்பா கூட பாத்தீங்கன்னா ஒரு கார் வச்சிருப்பாரு. எப்போதும் அதை தொடச்சு வச்சுட்டு அதை அழகு பார்த்துட்டே இருப்பாரு. ஒரு நாள் அவரு இந்த உலகத்தை விட்டு போயிட்டாரு பாருங்க. அப்ப நாங்க நினைச்சோம் ஆண்டவர் பரலோகத்துல போய் அவருக்கு தங்க கார் கொடுத்துருப்பாரு. நல்ல ஜாலியா அதை தொடச்சு அதை ஓட்டிட்டு அழகு பார்த்துட்டு இருப்பாரு ஏசப்பா அப்படின்னு சொல்லி நாங்க பேசிக்குவோம். ஹalleluya. அப்படிதான் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அதிசயமாய் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. அவர் வந்து வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவர், வாக்கு தத்தத்தை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹீஸ் அ ப்ராமிஸ் கீப்பர்னு சொல்லி நம்ம அவரை அழைக்கலாம். ஹalleluya. வாக்கு தத்தத்தை பாதுகாத்து அதை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். பாருங்க ஏசாயா 62ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல சியோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். ஹalleluya. சியோனின் நிமித்தமும் பாருங்க, நம்முடைய நிமித்தம் ஆண்டவர் என்ன செய்வாரா? எருசலேமின் நிமித்தமும் நம்ம தான் எருசலேம், நம்ம தான் ஆண்டோடைய சபை. ஹalleluya. ஆண்டவர் வந்து சியோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் அவர் மௌனமா இருக்கவே மாட்டார். ஹalleluya. அவர் வந்து கம்பீரமாய் நம்மேல மகிழ்ந்து களி கூறுகிற தேவன், நம்மேல கிரியை செய்கிற தேவன், நம்மேல வேலை செய்கிற தேவன், நம்முடைய குடும்பத்தின் மேலே, நம்முடைய வேலைகள் மேலே, நம்முடைய எல்லா காரியங்கள் மேலே அவர் அசைவாடுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் அமைதியா இருக்கவே மாட்டார். ஹalleluya. அவர் வந்து அற்புதங்களை செய்கிறவராய் இருப்பாரு. அது நீதி பிரகாசத்தை போல பாருங்க, அவருடைய நீதியை நம்முடைய வாழ்க்கையிலே பிரகாசிக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹalleluya. நீதியை பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பை எரிகிற தீவட்டியை போல வெளிப்படும் மட்டும். பாருங்க, இந்த வருஷத்தில் நீங்க நினைச்சிருக்கலாம் ஆண்டவரே இந்த காரியம் நடக்கலையா ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த கடைசி நாட்டில் கர்த்தர் அதை பிரகாசமாய் மாற்ற போகிறார். ஹalleluya. எரிகிற தீவட்டியை போல வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஹalleluya. நீங்க நினைக்கிறீங்களா ஒருவேளை ஆண்டவர்
மறந்துட்டாரோன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. ஆண்டவர் உங்கள் நினைவா இருக்கிறார். மறவாமல் நினைக்கிற தேவன். அவர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். இஸ்ரவேல் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆமென். உங்க மேல பிரியமா இருக்கா, உங்க மேல நேசமா இருக்கிறார், உங்க மேல அக்கறையாய், உங்க மேல கவனமா இருக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் நடக்கும் பொழுது, உட்காரும் பொழுதும் உங்க கால்கள் சறுக்காமல், உங்க கால்கள் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தங்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்களாம் தூதர்கள். ஹல்லேலூயா. அப்படியா கர்த்தர் உங்களை சுமக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் அமராமலும் இருப்பார். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். இந்த வசனத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். பாருங்க, கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். ஆமென். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம், சாதாரண கிரீடம் இல்ல, அதை அலங்கரிச்சு, அதை முத்துக்களாலே அலங்கரித்து அவருடைய கரத்துல ராஜ முடியாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஏசாயா 62 அதே அதிகாரத்துல 10வது வசனத்துல பாத்தீங்கன்னா, வாசல்கள் வழியாய் பிரவேசியுங்கள், ஜனத்துக்கு வழியை செவைப்படுத்துங்கள், பாதையை உயர்த்துங்கள், அதில் உள்ள கற்களை பொறுக்கி போடுங்கள், ஜனங்களுக்காக கொடியை ஏற்றுங்கள் சொல்லி. ஹல்லேலூயா. நம்ம தளர்ந்து போகாதபடிக்கு இந்த கடைசி நாட்டுல கூட, ஆண்டவரே உம்முடைய பாதை நான் உமக்காக நான் ஓடுவேன், ஆண்டவரே உமக்காக நான் வழியை செவ்வைப்படுத்துவேன் ஆண்டவரே என்று சொல்லி தேவனுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, இன்னும் தாகத்தோடு, இன்னும் வாஞ்சையோடு, இன்னும் ஒரு சந்தோஷத்தோடு நம்ம அடியெடுத்து வைக்க, ஒவ்வொரு நாளும் அடியெடுத்து வைக்க கர்த்தர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். கர்த்தர் இந்த நாளிலே அவருடைய சந்தோஷத்தினாலே நம்மை நிரப்புகிறார். ஆமென். நான் பெற்றுக்கொள்வோமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பாதையில தான் பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி, ஆரவாரம், சந்தோஷம், ஹல்லேலூயா, ஆசீர்வாதம் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்துல இருக்கிறது. ஹல்லேலூயா. ரட்சிப்பு கர்த்தருடையது. கர்த்தரிடத்திலிருந்து தான் நமக்கு ரட்சிப்பு வரணும் பாருங்க, வர முடியும் பாருங்க. இந்த உலகத்துல எந்த இடத்துல போனாலும் நமக்கு சமாதான சந்தோஷம் கிடைக்காது. ஒரு நிமிஷம் கிடைக்கும். ஆனா நிரந்தரமான நித்தியமான சமாதானத்தை, சந்தோஷத்தை நம்முடைய தேவாதி தேவன் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அதனால நம்ம விட்டு கொடுக்காதபடிக்கு இன்னும் தொடர்ந்து நம்ம முன்னேறி கொண்டே இருக்கணும் பாருங்க. ஆண்டவர் எலிசா எப்படி எலியாவை தொடர்ந்து விடாம பற்றி கொண்டாரு, அதே போல ஆண்டவரை இன்னும் அதிகமாய் உம்மை தேடுவேன் ஆண்டவரே, இன்னும் அதிகமாய் உம்மை உயர்த்துவேன் ஆண்டவரே, இன்னும் உம்மை அதிகமாய் பாடுவேன் ஆண்டவரே என்று சொல்லி அவரோடு இணைந்து நடக்கிற ஒரு பாக்கியத்தை ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம தெரிஞ்சு கொள்ளணும் பாருங்க. ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா ஏசாயா 63:4 பார்த்தீங்கன்னா, நீதியை சரி கட்டும் நாள் என் மனதில் இருந்தது. ஹல்லேலூயா. இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. ஆமென். நீதியை சரி கட்டுகிற நாள் அவருடைய மனதில் இருந்ததா. ஹல்லேலூயா. அந்த நாள் தான் இந்த நாள் பாருங்க. ஹல்லேலூயா. இந்த புதன்கிழமை நாள்ல கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு நீதியை சரி கட்டும்படியா, உங்களுக்கு ஜனங்கள் ஒருவேளை உங்களுக்கு நீதி செய்யாமல் இருக்கலாம். நீங்க கடினமான காரியங்களை எல்லாம் எடுத்து மற்றவர்களுக்காக நீங்க செய்திருக்கலாம். உங்களுடைய உள்ளத்தின் பாரத்தை கர்த்தர் அறிந்தவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கான பிரதிபலனை கொடுக்கிற நாள் அவருடைய இருதயத்தில் இருந்தது. ஹல்லேலூயா. அது அந்த நாளுக்குரிய அந்த நீதியை கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு தருகிறார். ஆமென். பெற்றுக்கொள்வீங்களா? ஹல்லேலூயா. ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நீதியை சரி கட்டுகிற நாள் தான் இந்த நாள். ஹல்லேலூயா. என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது பாருங்க. உங்களுடைய எல்லா காரியங்களையும் மீட்கிற வருஷம் தான் இந்த 2023 வருஷம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க கரத்துல தரப்போகிறார்.
போகிறார். எல்லாவற்றையும் மீட்டுக்கொள்ள போறீங்க. இழந்த எல்லா பலவீனங்களையும், எல்லா ஆசீர்வாதங்களையும், எல்லா பொக்கிஷங்களையும் இரட்டத்தனையாய் நூறத்தனையாய் கர்த்தர் உங்களுக்கு திருப்பி தரப்போகிறார். ஹalleluya. மீட்கும் வருஷமாய் இந்த 2023 வருஷத்தை கர்த்தர் உங்கள் கரத்திலே தரப்போகிறார். ஆமென். ஹalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு வசனம் பாத்தீங்கன்னா சங்கீதம் 65:11 பாத்தீங்கன்னா, வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. வருஷத்தை அவருடைய நன்மையினாலே முடிசூட்டுகிறார். நம்முடைய பாதையெல்லாம் நெய்யாய் பொழிய பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. பார்த்தீங்கன்னா நன்மையினாலே முடிசூட்டுகிறார். அவருடைய உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. பாருங்க, நெய்யை போல நம்முடைய பாதைகள் எல்லாம் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஹalleluya. நம்மை பாதுகாத்து நன்மையினால முடிசூட்டி எல்லாம் நம்ம நினைச்சிருக்கலாம், இது எப்படி நடந்தது, இது எப்படி நடந்ததுன்னு சொல்லி ஆச்சரியமா இருந்திருக்கும் இல்லைங்களா? அதே போலதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை நன்மையினால முடிசூட்டுகிற தேவனாய் இருக்கிறார். பலத்தினால இடைகட்டுகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய பலவீன நேரங்களிலே நமக்கு பலன் தந்து நம்மை நடத்தின தேவன். ஹalleluya. வருஷம் முழுவதையும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தர் நம்மை நன்மையினாலே முடிசூட்டி நடத்தி வந்திருக்கிறார். ஹalleluya. உபாகமம் 11ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்துல, ஹalleluya, thank you Lord. அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்குமா. ஹalleluya. பாருங்க, அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். நீங்கள் நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தர் விசாரிக்கிற தேசமா இருக்கிறோம். பாருங்க, எல்லாரும் கர்த்தர் நம்மை விசாரிக்கிற ஒரு தேசமா இருக்கும். ஆபிரகாமை பார்க்கும்போது, ஆபிரகாம் ஜாதிகளுக்கெல்லாம் தகப்பன். அவன் ஒரு தேசமாகவே கருதப்பட்ட. பாருங்க, ஆபிரகாம் நடந்து போகும்போது ஒரு தேசமாக தான் அந்த ஆபிரகாமை பார்த்தாங்களா. ஹalleluya. அப்படிதான் நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தேசமா இருக்கோம். ஒவ்வொரு சேனைக்கு ஆண்டவர் நம்மளை ஒவ்வொருவரையும் ஒப்பிடுறாரு. பாருங்க, அந்த தேசத்தின் மேல விசாரிக்கிறவரா இருக்கிறாரா. அதுவும் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்குமா. ஹalleluya. பாருங்க, கர்த்தர் துவக்கம் முதல் அவருடைய கண்களை நம்ம மேல வைத்து நமக்கு ஆலோசனை தந்து, நமக்கு கிருபை தந்து, யோசனையில் பெரியவராய், ஆலோசனையில் பெரியவராய் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி வந்தார். ஹalleluya. யோசனையில் பெரியவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். நம்ம மேல வைக்கப்பட்டிருக்கார். பாருங்க, நம்ம மேல அவர் சொல்றாரு, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி. ஹalleluya. எவ்வளவு நல்ல தேவன், நம்ம ஆராதிக்கிற தேவன், நம்ம எவ்வளவாய் பாதுகாக்கிற தேவன், எவ்வளவாய் விசாரிக்கிற தேவன். ஹalleluya. நம்ம கண்ணீரை துடைத்து நம்முடைய கண்ணீரெல்லாம் அவருடைய துருத்தியில வைத்திருக்கிறார். ஹalleluya. நம்முடைய முடியெல்லாம் அவர் எண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். ஹalleluya. வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் அவருடைய கண்கள் நம்ம மேலே நோக்கமா இருக்கிறது, பிரியமா இருக்கிறது. ஹalleluya. அதான் ஒரு பாட்டு இருக்கு, அதிசயமானவர் இயேசு, அவர் நாமத்தை நோக்கி கூப்பிடுவோம். ஆச்சரியமே, அற்புதமே, ஆண்டவர் கிரியைகளே. அல்லேலூயா. ஆச்சரியமே, அற்புதமே, ஆண்டவர் கிரியைகளே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா,
சுகம் சமாதானம் துளித்திடும் வாழ்வில் தேகம் ஆரோக்கியமே, மன பயமெல்லாம் நீங்கினதே, கர்த்தர் மகிமையிலே மகிழ்ந்திடுவோம் நாமே. அதிசயமானவர் இயேசு, அவர் நாமத்தை நோக்கி கூப்பிடுவோம். ஆச்சரியமே அற்புதமே ஆண்டவர் கிரியைகளே, அல்லேலூயா. ஆச்சரியமே அற்புதமே ஆண்டவர் கிரியைகளே, வருட துவக்கம் முடிவு வரையும் விரும்பி நோக்கிடுவார். கருத்துடன் நம்மை கர்த்தர் விசாரிப்பார், கவலை தீரும் மகிழ்ந்திடுவோம் நாமே. அதிசயமானவர் இயேசு, அவர் நாமத்தை நோக்கி கூப்பிடுவோம். ஆச்சரியமே அற்புதமே ஆண்டவர் கிரியைகளே, அல்லேலூயா. ஆச்சரியமே அற்புதமே ஆண்டவர் கிரியைகளே. ஆமென். வருட துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா மேலே தாகமா இருக்கிறது என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய உள்ளத்தை ஊற்றுவோமா. ஆண்டவரே, நீ செய்தெல்லாம் நன்மைகளை நினைத்து அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். எத்தனையோ ஆபத்துகள் தீங்குகள் எங்களுடைய வாழ்க்கையில வந்த பொழுதும் நீர் பாதுகாத்திரு அப்பா. ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே அந்த ஆபத்தின் ஆண்டவரே உச்சியில போன பொழுதும் ஆண்டவரே எங்களை சிக்கி கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே அப்பா நாங்கள் மறித்து போகாதபடிக்கு ஆண்டவரே அப்பா எங்களுக்கு ஜீவனை தந்திரே, பலன் தந்திரே. இன்னும் அதிகமாய் உம்மை உயர்த்துவோம், இன்னும் அதிகமாய் பாடுவோம், இன்னும் உமக்காக நாங்கள் வாழுவோம். ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைக்காக ஆண்டவரே எங்களை நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி பலிபீடத்தில் வைத்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிற வாழ்நாள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் எங்களை தருகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்க ஜீவியம் எல்லாம் உமக்கு தருகிறோம் ஆண்டவரே. அப்பா உங்க பலிபீடத்தில் எங்களை தருகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. ஜீவ பலியாய் நீர் முகர்ந்து கொள்ளும் ஆண்டவரே. அப்பா எங்க துதி பலிகள் ஸ்தோத்திர பலிகள் ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் ஆண்டவரே சுகந்த தூபமாய் நீர் எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திர ராஜா, உமக்கு ஸ்தோத்திரப்பா. அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்க ஊழியர்கள் எல்லாம் நீங்க ஆசீர்வதியும். எங்க பிள்ளைகள் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஆண்டவரே அப்பா எங்க இனஜன பந்துக்கள் ஒவ்வொருவரும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே எங்கள் தமிழ்நாட்டை ஆசீர்வதிங்க அப்பா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே இதுவரை காணாத அதிசயங்கள் அற்புதங்கள் இந்த நாளிலே நடப்பதாக ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா பாரங்கள் ஆண்டவரே மலை போன்ற பிரச்சனைகள் மறைந்து போகட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர. எல்லா ஆண்டவரே அப்பா மந்திர தந்திரங்கள் பில்லி சூனி வல்லமைகள் எல்லாவற்றையும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சுட்டெரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. செயலிழக்க பண்ணுகிறோம். நம்முடைய பிள்ளைகள் மேல் நம்முடைய பாதுகாப்பின் கரம் ஆண்டவரே இறங்கட்டும். ரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா வியாதிகள் பலவீனங்கள் இப்பொழுது மறைந்து போகட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளுக்கு சுகத்தை சொல்லுகிறோம், ஆசீர்வாதத்தை சொல்லுகிறோம், ஜீவனை சொல்லுகிறோம் ஆண்டவரே. பலனை சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உயிர் தெழுந்த வல்லமையை நாங்கள் பேசுகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா. நீரே உயர்ந்திருப்பீராக ஆண்டவரே. நீர் ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. புதிய வருடத்துக்குள்ளே ஆண்டவரே மகிமையோடு ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளே நாங்கள் நுழைய அப்பா எங்களுக்கு கிருபை தருவீராக. பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். அருமை இரட்சகரும் மீட்பரும் ஆகிய ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. மகிழ்ச்சியா இருங்க. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் விஷ் ஹாப்பி நியூ இயர், ப்ராஸ்பரஸ் நியூ இயர். ஹல்லேலூயா. விஷஸ் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆசீர்வாதமா இருங்க. God bless you. ஆமேன்.